எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். தமிழக அரசுக்கு இந்த காணொலியின் வாயிலாக ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை நாங்கள் மீண்டும் வைப்பதில் எங்கள் கடமையாக கருதுகிறோம். ஆம், பல்லடத்தில் நடந்த அந்த 3 பேர் கொலை வழக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு துப்பும் துலக்கப்படாமல் இருப்பது மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்குது. இதே மாதிரியான சம்பவம் பல்லடத்துல சென்ற ஆண்டு நடந்தது. அப்பவே ஒரு என்கவுண்டர் நடந்திருந்தா எவனுக்கோ என்கவுண்டர் நடக்குதுங்க. இந்த காவல்துறை நினைத்தால் செய்ய முடியும், அதிகார வர்க்கம் நினைத்தால் நிச்சயமாக செய்ய முடியும். விவசாயிகள், அப்பாவி விவசாயிகள் தோட்டங்களில் வாழ்வதே கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கு. அப்ப தோட்ட காடுகளில் வாழக்கூடிய விவசாயிகளின் நிலை என்ன? நாங்கள் மீண்டும் பழைய வாதைக்கு திரும்பி ஆயுதத்தை கையிலேந்தி தான் எங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டுமா? அதுக்கான ஒரு பெர்மிஷனையும் இந்த அரசாங்கம் கொடுக்கவில்லை என்றாலும் வேற வழியே இல்லை. இது மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் போது எங்கள் முன்னோர்கள் வாழ்ந்ததை போல வன விலங்குகளிடமிருந்தும் நாங்கள் பயிர் வைத்த பயிரை வேட்டையாட வரும் கயவர்களிடமிருந்தும் எங்களை நாங்கள் தற்காத்துக் கொள்ள ஆயுதத்தை கையில் எடுத்ததை போல இனிவரும் காலங்களிலும் எங்கள் இளைஞர்கள் ஆயுதத்தை கையில் எடுப்பதுதான் எங்கள் வாழ்வாதாரத்திற்கான வழி என்றால் அதையும் கையில் ஏந்துவது எங்கள் மரபணுவுக்கு புதிதல்ல என்பதை மட்டும் இந்த இடத்துல நாங்க நினைவூட்ட விரும்புகிறோம். அதை போலவே தமிழக அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை, இந்த கொங்கு பகுதியில் வாழக்கூடிய இளைஞர்களுடைய கோரிக்கை, மக்களுடைய கோரிக்கை, விவசாயிகளுடைய கோரிக்கை, அனைத்து சமூக மக்களுடைய கோரிக்கை. இந்த பல்லடத்தில் ஒரே குடும்பத்தை சார்ந்த 3 பேர் துடிக்க கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்துக்கு ஏன் இன்று வரை ஒரு துரிதப்படுத்தாமல் இருக்காங்க? அதைத்தான் நாங்க கேட்கிறோம். இதுவே ஒரு ஆட்சியாளர்களுடைய குடும்பத்தில் நடந்திருந்தா, ஒரு எம்எல்ஏ எம்பியினுடைய குடும்பங்களில் நடந்திருந்தா இவ்வளவு ஒரு லெத்தாஜிக்கான போக்கு, இவ்வளவு ஒரு மென்மையான போக்கை காவல்துறை கையாண்டிருப்பாங்களா? நாங்க காவல்துறையை மட்டும் இந்த இடத்துல குற்றம் சாட்டுறோம்னு நினைக்க வேண்டாம். காவல்துறையும் வேலை செய்யறாங்க, நாங்க மறுக்க விரும்பல. ஆனால் ஏன் இவ்வளவு மெத்தன போக்கு? ஏன் இவ்வளவு நிதானமான ஒரு போக்கு? கால தாமதமற்ற நீதி யாருக்குங்க பிரயோஜனம்? அந்த குடும்பங்களுக்கு ஒரு மன வலியை தான் மீண்டும் அது கொடுக்கும். பல நாளுக்கு அப்புறம் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்குன்னா அது ஏண்டா முடிஞ்சு போனதை மீண்டும் கிளறீங்கிற ஒரு எண்ணத்தை அவங்களுக்கு கொடுக்காதீங்க. அவங்க மனம் புண்பட்டு இருக்கும் போதே அந்த மன புண்ணுக்கு நீங்கள் ஆறுதலை கொடுங்க. நீங்க சொன்ன உடனே அந்த 3 பேருடைய பாடியையும் வாங்கிட்டு இறுதி காரியங்கள் செய்து எந்த ஒரு சட்ட ஒழுங்கும் ஏற்படாதவாறு நடந்து கொண்டார்களே அந்த குடும்பம், அதையாவது நீங்க நினைச்சு பாக்குறீங்களா? மீண்டும் வைக்கக்கூடிய கோரிக்கை அது ஒன்னே ஒண்ணு மட்டும்தாங்க. ஏன் இந்த ஒரு விடயத்தில் இத்தனை மெத்தன போக்கு? இந்த விடயத்தில் யாரெல்லாம் சந்தேகிக்கப்படுகிறார்களோ அவர்களையெல்லாம் தீர விசாரியுங்கள். கண்டிப்பாக அவர்களுக்கான தண்டனையை நீங்கள் பெற்றுக் கொடுங்கள். இன்று வரைக்கும் நாங்க நம்புறது ஒன்னே ஒண்ணுதான், இந்திய அரசியலமைப்பு சட்டம். அந்த அரசியலமைப்பு சட்டம் ஏனோ வலியவர்களுக்கு அது சாதகமாகவும் விவசாயிகள் போன்ற எளியவர்களுக்கு அது ஒரு எட்டாக்கனியாகவுமே இருப்பது மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்குது. இதற்கான தீர்வு எடுக்கப்படவில்லையா என்றால் மீண்டும் எங்களுடைய முன்னோர்களைப் போல நாங்களும் ஆயுதத்தை கையில் ஏந்த வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறோம். படிப்பறிவுதான் எங்களுக்கான தெளிவை கொடுக்கும் என்று அனைவரையும் அரவணைத்து வாழ நாங்கள் கற்றுக்கொண்டு அந்த ஒரு மனநிலையில் எங்கள் இனக்குழு சென்று கொண்டே இருக்கிறது. அதிலும் ஒருபடி மேல் சென்று விவசாயிகள் படும் பாடு என்பதெல்லாம் ஆட்சியாளர்களுக்கோ அதிகாரிகளுக்கோ புரிவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஆனா பல அதிகாரிகள் இன்றைக்கும் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்துதான் நீங்களும் வந்திருப்பீங்க. காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் கூட தயவு கூர்ந்து சிந்தித்து பாருங்க. காலையில 4 மணிக்கு 3 மணிக்கு யாரும் எந்திரிக்காத நேரங்களில் கூட ஏதோ நைட் ஷிப்ட்ல வேலை செய்யறதான் கஷ்டம்னு சொல்றாங்க. ஆனால் எங்களுடைய விவசாயிகள் பல ஆண்டுகளாக பல நைட் ஷிப்ட்கள்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதை மட்டும் மறுத்தரவே முடியாது. 3 மணிக்கு 2 மணிக்கு காடுகளுக்கு போய் தண்ணீர் முறை போயிருமேன்னு தண்ணி எடுத்து விட்டு தண்ணி வாய்ச்சுற விவசாயிகள் எத்தனை பேர்? பால் கறந்து அந்த வண்டல் வடிகட்டி பாலை தன்னுடைய குடும்பத்தில் பயன்படுத்தி கொண்டு நல்ல பாலை பால்காரர் ஊத்தி அதிலிருந்து படிப்பை தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கும் விவசாயிகள் எத்தனை பேர்? தன்னுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றிக் கொள்ள துடிக்கும் உன்னதமான விவசாயிகள் தன்னுடைய விளை வைத்த பயிருக்கே விலை சொல்ல அருகதையற்று வாழ்ந்தாலும் நல்ல காயெல்லாம் சந்தையில கொண்டு போய் வித்துட்டு சொத்த காயெல்லாம் வீட்டுல சமைச்சு சாப்பிடுற விவசாயிகள் அனைத்து சமூகத்திலையுமே எத்தனை பேர்? அத்தகைய நிலையில் வாழும் விவசாயிகளை ஏன் நீங்கள் கிள்ளுக்கிரையாக நினைக்கிறீர்கள்? இல்லை என்றால் விவசாய சங்கங்கள்லாம் ஏங்க சும்மா இருக்கிறீங்க? ஒரு போராட்டத்தையே அறிவிங்க. எங்களுக்கு துப்பாக்கி லைசன்ஸ் கொடுங்கன்னு பல்லடம் பகுதிகளில் ஒரு போராட்டத்தை அறிவிச்சாங்க. அது போன்ற பல ஆயுதத்தை கையில் ஏந்துவோம்னு சொல்லி விவசாயிகள் போராட்டம் அறிவிச்சாங்க. அதை போல மீண்டும் மீண்டும் அந்த மாதிரியான போராட்டங்களை ஊக்குவிக்கலாம். விவசாய குடும்பங்களை சார்ந்த இளைஞர்களுக்கு சிலம்பம், தற்காப்பு பயிற்சிகள் போன்ற பல வித்தைகளை கற்றுக் கொடுக்கலாம். துப்பாக்கி சுடுதலுக்கான ஒரு வகுப்பை எடுங்க. அந்த மாதிரியான விடயங்களை முன்னெடுத்தால் இந்த கொங்கு பகுதியில் வாழும் இளைஞர்கள், அனைத்து சமூகத்தை சார்ந்த இளைஞர்களும் அதை நாங்கள் மனதார ரசிப்போம், ஏற்றுக்கொள்வோம். இதுக்கு தீர்வே இல்லை என்றுதான் நாங்கள் கருதுகிறோம். போன ஆண்டே அப்பாவி மக்கள் இந்த பல்லடம் பகுதியில் வாழ்ந்த 3 பேர் வெட்டி படுகாயமடைந்து சிலர் அதில் மரணத்தை
தழுவிக்கொண்ட அந்த நிகழ்விலேயே ஒரு மெத்தன போக்கை காட்டாமல் ஒரு ஸ்ட்ராங்கான நடவடிக்கையை காவல்துறை எடுத்திருந்தா அந்த பகுதியில் மீண்டும் இது மாதிரியான குற்ற நடவடிக்கை ஏன் நடக்க போகுது? அதைத்தான் கேட்கிறோம். மீண்டும் நாங்கள் அரசாங்கத்துக்கு வைக்கும், அதிகார வர்க்கத்துக்கு வைக்கும் கோரிக்கை, காவல்துறைக்கு வைக்கும் கோரிக்கை, அந்த வழக்கை துரிதப்படுத்துங்க. காலங்களிலும் குரலற்றவர்களின் குரலாய் இந்த வாய்ஸ் ஆஃப் கொங்குநாடு சேனல் இயங்கிக் கொண்டே இருக்கும். நன்றி.